வணக்கம், வெல்கம் டு ஹோம்மேக்கர்ஸ் சேனல். இன்னைக்கு நாம மேங்கோ கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கேக் நல்லா சாஃப்டா மாய்ஸ்டா மேங்கோ ஃப்ளேவர்ல இருக்கும். இந்த கேக்கை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், ஸ்நாக் கேக் மாதிரி, இல்லை ஃப்ராஸ்டிங் வச்சு டெக்கரேட் பண்ணியும் சாப்பிடலாம். நான் இன்னைக்கு ஒரு ஸ்நாக் கேக் மாதிரி தான் பேக் பண்ணியிருக்கேன். பாருங்க இந்த கேக் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. இந்த கேக் பேக் பண்றதுக்கு நான் எக் பட்டர் எதுவும் யூஸ் பண்ணலாங்க. வாங்க இந்த கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேக் செய்யறதுக்கு தேவையான வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கேன், பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. கேக் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா கீ இன்கிரீடியன்ட் மாம்பழம் தான். நல்லா பழுத்த பழமா புளிக்காம இருக்கிற வெரைட்டியா எடுத்துக்கோங்க. அதுல 2 மீடியம் சைஸ் எடுத்து தோல் சீவி நறுக்கி வச்சிருக்கேன். பழம் சின்னதா இருந்ததுன்னா 3 கூட எடுத்துக்கோங்க. நறுக்கின பழம் பார்த்தீங்கன்னா 1.25 கப் அளவு வரணும். இதை மிக்சியில சேர்த்திக்கலாம். இது கூட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்திக்கோங்க. நான் 3/4 கப் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டா வேணும் அப்படின்னா நீங்க 1 கப் அளவு சேர்த்திக்கலாம். இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம், எந்த லம்ஸ் இல்லாம ஸ்மூத்தான மிக்சரா. இப்போ இது ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். நம்ம யூஸ் பண்ற மாம்பழத்தோட வெரைட்டியை பொறுத்து கேக்கோட ஃப்ளேவரும் கலரும் இருக்கும். இது கூட நான் 1/4 கப் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் காய்ச்சி ஆறின பால் ஒரு 1/4 கப் சேர்த்திக்கிறேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான தயிர் 1/4 கப் சேர்த்திக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்திக்கிறேன். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் பதிலாக நீங்க 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தா எல்லாம் கம்பைன் ஆகிற அளவுக்கு விஸ்க் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேவையான ட்ரை இன்கிரீடியன்ஸ் இங்க கொடுத்துருக்கேன், பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. 2 கப் மைதா எடுத்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் சளிச்சு எடுத்துக்கலாம், எந்த லம்ஸும் இல்லாம சளிச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மேங்கோ மிக்சரோட இந்த மாவு கலவையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலந்தா ஈஸியா இருக்குங்க. இந்த கேக் பேட்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இது கூட இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் பாலை கூட சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்து அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். சென்டிகிரேட்னா 180 டிகிரி சென்டிகிரேடுக்கும், ஃபாரன்ஹீட்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கும் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். கேக் பேன் ரெடி பண்ணலாம். நான் ஒரு 9 இன்ச் கேக் பேன் யூஸ் பண்றேன். நல்ல டீப்பான பேன். ஸோ கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு சைட்ல ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ கேக் பேக் ஆனதும் ஈஸியா ரிலீஸ் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த பேன் தான் யூஸ் பண்ணணும்ல, என்ன பேன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை இந்த பேன்ல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேட்டர் திக்கா இருக்கிறனால நான் ஸ்பாச்சுலா வச்சு ஸ்ப்ரெட் பண்றேன். கேக் பேனை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் பேட்டர் பார்த்தீங்கன்னா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த பேன்ல அது ஈவன் திக்னஸ்ல இருக்கணும். அது வரைக்கும் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இது ஸ்நாக் கேக்கா பேக் பண்றதுனால மேல டூட்டி ஃப்ரூட்டியும் ஸ்லைஸ் ஆல்மண்ட்ஸும் போடுறேன். இதுக்கு பதிலாக நீங்க எனி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதே ஃப்ராஸ்டிங் வச்சு டெக்கரேட் பண்ண போறீங்க அப்படின்னா பிளெயின் கேக்கா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அவன்ல வச்சு பேக் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ற பேக்கிங் பேனை பொறுத்து பேக்கிங் டைம் மாறும். ஸோ இந்த பேன்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு டைம் லோஃப் பேன் யூஸ் பண்ணா அதில் எனக்கு 55 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ கேக் ரெடி ஆனதும் அவன்ல இருந்து வெளியில எடுத்துடலாம். ஸோ இந்த யூஸ் பண்ண அவனை பொறுத்துமே பேக்கிங் டைம் மாறும். ஸோ அதை பார்த்து அக்கார்டிங்லி பேக் பண்ணுங்க. ஸோ இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டூத் பிக்கோ கேக் டெஸ்டரோ இன்சர்ட் பண்ணி பார்த்தா கிளீனா வரணும். ஸோ இப்போ கேக்கை பேன்ல இருந்து வெளியில எடுத்துடலாம். இந்த கேக்கை நல்லா கூல் பண்ண விட்டுடலாம். கேக் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கூல் ஆகணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே ஸ்லைஸ் பண்ணோம்னா கேக் உடஞ்சு போயிடும். கேக் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா யம்மியா இருந்தது. என்னோட கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எதையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.